காலையில் உணவிடைவேளைக்கு போகும்பொழுது சுவாமி எந்த ஊரில் இருந்தார்? இருந்தார் சார். பசியில் எங்கே இருந்தாலும் நம்ம என்ன சார் தெரியும்? அவர் தான் நம்ம வேலை. நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டால் சொல்லலாம். எனக்குமா குமரக்கோட்டை வழிபாடு செஞ்சு இங்கே வந்துட்டார். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அது என்னமோ கைரேகையெல்லாம் பார்த்தாங்களே அவருக்கு, இல்லைங்களா? இல்லைம்மா, கபாலி முக்கோண கைலாச ரேகை. அப்பா பாருங்க, எல்லாரும் மத்தியானம் அவங்க கையை பாய்ட்டே இருக்காங்க. நமக்கு ஏதாவது தெரியாதுன்னு அங்கே உடனே காணும் கையில். அதனால் அதில் தான் இருந்தோம். அங்கேருந்து சுவாமி இப்போ வந்து திருவனந்தபுரம் போகிறார். 1893 மீண்டும் திருவனந்தபுரம். ரெண்டாவது திருவனந்தபுரம், இப்போதான் திருவனந்தபுரம். அவர் சொன்ன அந்த அவருடைய நண்பர் சுப்பிரமணிய பிள்ளைகளுடைய தொடர்பு அதெல்லாம் சொன்ன. இப்போ பின்னாடி கேட்குதான் நல்லா 2 மணி நேரம் காலையில் ஓப்பன் எடுத்து நான் வீட்டுக்கு கூட சொன்னாங்க. காலையில் நீ பேசுகிறதே கேட்கல அப்படின்ட்டு போயிட்டாங்க. அது சொன்னானம்மாண்ணே, இல்லை கொஞ்சம் கேட்காத வரைக்கும் நல்லா இருக்கு அப்படின்னாரு. இப்போதான் அந்த யாப்பிலக்கண பயிற்சி 22 நாட்கள் திருவனந்தபுரத்தில் இருந்து அதை பண்ணி சுப்பிரமணிய பிள்ளையோடு அங்கே இருந்து அந்த பல்சந்த பரிமளம்னு ஒரு நூல் பாருங்க. அதாவது அந்த யாப்பிலக்கண பயிற்சியை அதை முடிச்சுட்டு 22 நாட்களில் அதை படிச்சுட்டு சந்த வேதங்களிலும் எதுகை மோனை முதலிய நயம் பிழையாது சித்திரக்கவிகள் பாடும் விதமும் செவ்வேள் கிருபையே உய்தி பெறுவார்க்கெல்லாம் உயிர் துணை என்பதனை உபதேசிக்கும் நிமித்த முகமாக பாடப்பட்ட பெருநூல் என்று சொல்றார். அந்த நூலை பற்றி சுவாமி எழுதுகிறார். அந்த பரிசந்த பரிமளம், பல்சந்த பரிமளம், அந்த நூல் என்ன நூல் என்று சொல்லும்போது சுவாமி எழுதுகிறார். இது யாப்பிலக்கணத்தில் காணப்படும் சந்தேகமெல்லாம் தீர்க்கும் சந்த வேதங்களையும் எதுகை மோனை முதலிய நயம் பிழையாது சித்திரக்கவிகள் பாடும் விதமும் செவ்வேள் கிருபையே உய்தி பெறுவார்க்கெல்லாம் உயிர் துணை என்பதனை உபதேசிக்கும் நிமித்தமுமாக பாடப்பட்ட பெருநூல் சுவாமி சொல்கிறார். இந்த செய்தியை பின்னாடி காசி யாத்திரைன்னு சுவாமி ஒரு நூல் செய்கிறார். அந்த காசி யாத்திரையில் இதை பதிவு பண்ணுறார். யாப்பிலக்கணமும் யாத்த இலக்கியமும் யாப்பொலியல் சித்திரமும் ஆட்சியல் போய் மும்போது அலங்கல் திரட்டின் 2ஆம் காண்டம் பாரும் இலங்கை தரித்து விடும்னு போட்டார். அலங்கல் திரட்டின் 2ஆம் பாகமாக கொள்ளலாம் எழுதினார். திரு அலங்கல் திரட்டுன்னு சுவாமி நூல் செய்கிறார். திரு அலங்கல் திரட்டு, அந்த திரு அலங்கல் திரட்டினுடைய வால்யூம் 2 பார்ட் 2 இதை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். பண்ணிட்டு அங்கேருந்து கன்னியாகுமரி சுசீந்திரம் அதெல்லாம் வந்து திருச்செந்தூருக்கு வரார். கன்னியாகுமரி வழிபாடு செய்துட்டு திருச்செந்தூருக்கு வரார் சுவாமி. திருச்செந்தூரில் வந்து பாடுறார் செந்தில் பெருமானை. ஏன்னா நிறைய இடங்கள்லேருந்தே செந்தில் பெருமானை பாடுறார். இப்போ திருச்செந்தூருக்கே வந்துட்டார். அவர் கேட்பானே, அதனால் திருச்செந்தூர் பெருமானை அருமையான பாட்டு பாடுறார். தேவர் சிகாமணி, சித்தர் சிகாமணி, தெள்ளறிவு தூவ சிகாமணி, யோகர் சிகாமணி, தோமில் கவர நாவர் சிகாமணி, நாதர் சிகாமணி, நன்னும் என்னுள் மேவை சிகாமணி, செந்தியில் வாழ்வடி ஓர் பெருமானை சிகாமணி சிகாமணி என்று சொல்லி செந்தில் பெருமானை அங்கே வந்து பாடுறார். அங்கேருந்து பாடிட்டு உத்தரகோசமங்கைக்கு வரார். உத்தரகோசமங்கையில் அந்த காலத்தில் கார்த்திகை சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். சுவாமி இருந்த காலத்தில் அவரும் இல்லறத்தில் இருந்து பின்னர் துறவுக்கு போனவர். அதனால் வந்து அவரை பார்க்கணும்னு ரொம்ப விரும்பி போகிறார். ஆனால் அப்போ அவர் அங்கே இல்லை. சுவாமிக்கு ரொம்ப கொஞ்சம் மனது வருத்தப்படுறாரு. அவரை பார்க்கலையே அப்படின்னு நினைக்கிறார். கார்த்திகை சுவாமிகளை பார்க்கணும்னு நினச்சி தான் போனார். அவர் இல்லை. அதனால் சுவாமி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதன் பின்னர் வந்து அப்படியே அடுத்த பயணம் அப்படின்னு போயிட்டு நாகப்பட்டினத்துக்கு வரார். நாகப்பட்டினத்தில் இவர் இப்படி நடந்து போகும்பொழுது கடற்கரையில் அங்கேருந்து ஒரு சன்னியாசி எதுக்க வரார். சுவாமி மனசில் நினைக்கிறார், இவர் கார்த்திகை சுவாமிகளாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிறார். இவர் முன்னாடி வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறார். அவர், நான் இந்த மாதிரி பாம்பன் வந்து குமரகுருதாசன், நான் கார்த்திகை சுவாமி உத்தரவாசம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு,
நான் உங்களை சந்திக்கிறதுக்கு தான் பாம்பன் போயிருந்தேன், நீங்கள் வெளியூர் போயிருக்கிறதா கேள்விப்பட்டேங்கிறீங்க. இவர் உத்தரவாசம் அங்கே போயிருந்தார், அவர் இல்லை. அவர் இவர் தேடி பாம்பன் போயிருந்தார், இவர் இல்லை. 2 பேரும் அங்கே சந்திக்கிறார். இப்போ சந்தித்த போது இவர் கேட்குறாரு, உங்களுக்கு முருகன் மேலே ரொம்ப ஈடுபாடு, அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமிகள் கார்த்திகை சுவாமிகிட்ட கேட்குறார். அப்போ கார்த்திகை சுவாமிகள் சொல்கிறார், அடியார்கள் முருகன் அடியார்களுக்கு அன்னமிட வேண்டும் என்பது எனக்கு தோணுச்சு, அதையே ஒரு நியமமாக செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு நாள் கனவிலே ஒரு சன்னியாசி எனக்கு காட்சி கொடுத்து, யாருன்னு தெரியாது, ஒரு சன்னியாசி காட்சி கொடுத்து, உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இந்த உத்தரகோசமங்கை கோயிலுக்கு உரித்தான குமாரர் கோயிலுக்கு எழுதி வைத்து விடுன்னு சொல்லிவிட்டார். எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேன், சொத்தெல்லாம் எழுதி வைன்னு சொன்ன உடனே மறுநாள் காலையில் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க, உடனே எழுதி வச்சுட்டார். அது அதுக்கு அப்போ இவர் எழுதி வச்ச மறுநாள் கனவுல அவர் வந்தாராம். இந்த மாதிரி நேற்று கனவுல வந்ததும் நான் தான், நான் குமாரனே அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று வந்தது நான் தான், இன்னைக்கு நீ கொடுத்து அக்னாலேஜ் பண்ணது நான் தான் அப்படின்னு சொன்னார்னு கார்த்திகை சுவாமிகள் இதை பாமன் சுவாமிகளுக்கு சொல்றார். அது அப்படியே பாமன் சுவாமிகள் பின்னாடி பெருவேண்டுகோளில் ஒரு பாட்டாக சொல்றார். திங்கள் சடையவன் மங்களை திகழும் சிவகோச மங்கை, உத்தரகோச மங்கை, சிவகோச மங்கை குமரேச தாழ் தொழுதான் வைகிட நெய்தி அங்கைக்கு இடுவாய் வசிய என்று ஓதி மறைந்த மங்குள் பகைமணியே இறைமரவேல் இறைமரவேல். அவ்வாறுக்கு அவனுக்கு காட்சி கொடுத்த மறைந்த முருகா இறைமரவேல் இறைமரவேல் பாமன் சுவாமிகள் படித்தார்கள். அப்படி ஒரு நிகழ்ச்சி கார்த்திகை சுவாமிகளோடு ஒரு தொடர்பு. அதை கூட என்ன சொல்கிறாரு, அந்த முத நாள் கனவுல வர்றப்போ எனக்கு அன்னமிடுன்னு சொல்லி கேட்டார். ஒரு துறவியாக கனவுல இல்லை, துறவியாக இருந்து. அப்போ இவருடைய துணைவியார் சன்னியாசம் ஆகிட்டாலும் அப்போ அவங்கள போய் ஏதோ எழுப்பியிருப்பாரு. அவங்க எந்திரிக்கலை போல, ஏதோ வசம் தூங்கிட்டாங்க. அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரே போய் அதுக்கு ஏதோ இரவு என்ன மிச்சம் இருந்த ஏதோ ஒரு சாதம் காய் கறி ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு கொடுத்தாராம். அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்க எந்திரிச்சு ஏதோ சூடாதங்கள்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க தூங்கிட்டாங்க, 2 நாள் எந்திரிக்கலை. அதனால் 2 நாள் இவரே கிச்சனில் போய் இருக்குன்னு பார்த்துருக்காரு. இப்போ நம்மளாக இருந்தால் உடனே போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்போம், 4 நாள் முன்னாடி உள்ளது இருக்கும். இது அங்கே இல்லாதனால அன்னைக்கு உள்ளதான் இருந்தது. அதனால் அதை எடுத்து என்ன பண்ணார், பழைய சாதம் அந்த இது கறி எல்லாத்தையும் இது பண்ணி யாருக்கு இப்படி கொடுக்கவான்னு ஒரு இது இல்லை. இருந்தாலும் அந்த நேரத்தில் வேறு இல்லை. அதனால் அந்த ஆள் வாங்கி வீட்டு முன்னாடி இருந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்க வேண்டியது. அவன் தான் மறுநாள் சொத்து எழுதி கொடுக்குறது. அவன் தான் 3 நாள் அன்னைக்கு சாப்பிட்டு நான் தான் குமரனேன்னு சொல்லிட்டு கார்த்திகை சுவாமி அதில் இருந்து தான் நான் அடியார்களுக்கு உணவு கொடுக்குறதே நியமமாக கொண்டேங்கிறார் கார்த்திகை சுவாமி. அந்த ஒரு குறிப்பை காட்டுறார் சுவாமிகிட்ட, மாமன் சுவாமிகிட்ட சொல்லும் பொழுது அடியார்களுக்கு உணவு கொடுக்குங்கிறது எப்படி ஆரம்பிச்சதுங்கிறப்ப இதை சொல்கிறேன். இந்த மாதிரி நான் நடந்தது, அதை தான் செஞ்சேன், அதுக்கப்புறம் இப்படி நடந்ததெல்லாம் சொல்லி அவங்களுக்குள்ள அந்த செய்திகளை சுவாமியோட உறவில் அந்த வரலாறுல அதெல்லாம் வருது. அதன் பின்னர் சுவாமி மதுரைக்கு வரார். 1895 அப்போ தான் துறவு மேற்கொள்ள வேண்டும் என்று உறுதியாகிட்டார். ரொம்ப அருமையாக அந்த இடங்களை எழுதுகிறார். துறவு மேற்கொள்ள வேண்டும் என்று வடசமுத்திர தீர்த்தத்தை அடைந்துங்கிறார். அப்படின்னா ராமேஸ்வரம் சமுத்திர தீர்த்தம்னா அந்த வடசமுத்திர தீர்த்தத்தை அடைந்து ஒரு நாவாயில் ஏறி அமர்ந்தார். நாவாய் அப்படின்னா ஒரு தெரியுது தோணி, அதுதான் நாவாய், போட்டு நாவாயில் ஏறி வந்தார். யாரும் பேசவில்லை. சச்சியானந்தபிள்ளை எழுதுகிறார், அவருடைய மாணவர், அதனால் கூட பார்த்து எழுதுகிறார். சுவாமி யாரும் பேசவில்லைங்கிறார். அதில் ஏறி உட்கார்ந்துருந்தாராம். அப்போது கூட இருந்த அவருக்கு ரொம்ப நெருக்கமாக, சுவாமிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த சீடர், முதல் சீடர் யாருன்னா சின்னசாமி பிள்ளைன்னு ஒருத்தர். அவர் ஒரு பெரிய ஜோதிடரும் கூட. அதனால் சுவாமியுடைய வரலாறுல எழுதும் பொழுது சின்னசாமி ஜோதிடர் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. ஆரம்ப காலங்களில் சின்னசாமி பிள்ளை, அப்புறம் அவருடைய ஜோதிட திறமை கண்டு அவரை எழுதும் பொழுதெல்லாம் சின்னசாமி ஜோதிடர். பின்னால் அவர் சுவாமியினுடைய சீடராகி இல்லறத்தில் இருந்தவங்க தான் அவங்களும். அதுக்கப்புறம் சுவாமிகிட்டையே தெருவு வாங்கி சுப்பிரமணிய தாசர்னு சுவாமி அவருக்கு நாமம் கொடுத்தார். அதனால் இப்போ இந்த பாமன் சுவாமிகளுடைய
சமாதி திருக்கோயில் திருவான்மையூர் போனவங்களுக்கு தெரியும், பாம்பன் சுவாமிகளுக்கு நேர பின்னாடி இருக்கிறது அவருடைய சமாதி. அது பெருசாகவே போட்டிருக்காங்க, சுப்பிரமணிய தாசர் அப்படின்னு. அது வந்து சின்னசாமி ஜோதிடருடைய இது. சின்னசாமி ஜோதிடர் தான் கால் முடிந்த போது எல்லா நேரங்களையும் ரொம்ப கூட இருந்தவர் சுப்பிரமணிய தாசர்னு. அதனால் அவர் வந்து இப்போ சுவாமி இந்த நாவாயில் இதில் போட்டில் ஏறி இருக்கும் பொழுது அவர் ஒன்றும் பேசலன்னு என்ன பண்ணாராம், பாம்பன் சுவாமிகளுடைய மூத்த பையன் அவரை அழைச்சிட்டு அங்கே போகிறார். போட் அங்கே போகல, போட்டில் அவர் ஏறி உட்கார்ந்துருக்கிறார். இவர் என்ன பண்ணார், சின்னசாமி பிள்ளை எங்கள் சாமி ஒன்றும் பேசலை, அதனால் அங்கே அழைச்சிட்டு போய் என்ன பண்ணார், பையன் அழைச்சிட்டு போயிட்டார். அழைச்சிட்டு போய் சுவாமிகளுடைய மூத்த பையன் முருகே பிள்ளை அவரை கூட்டிகிட்டு போய், சுவாமிகள் நோக்கம் துறவரமாக இருக்குமாயன் இவர் சொல்கிறார். ஏன்னா அவர் ஒன்றுமே பேசலையா, ஆனால் சின்னசாமி பிள்ளையே சொல்கிறார், உங்கள் நோக்கம் துறவரமாக இருக்குமாயன் இச்சிறுவன் மயங்குகின்றான் யாது உறவு உள்ளீர்கள். நீங்கள் துறவுன்னு முடிவு பண்ணீங்க, பிள்ளை வந்து ஆனால் கலக்கமடைகிறானே, இப்போ நீங்கள் இதுக்கு என்னென்னு பதில் சொல்லிருக்கணும். ஏன்னா சின்னசாமி பிள்ளைகள்லாம் என்ன நினைப்பிருந்ததுன்னா, குழந்தைகள் மனைவி அப்படின்லாம் இருக்கிறதுனால சாமி இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது, ஆனால் இவர் போகிற போது இப்படி போயிடுவாரோன்னு ஒரு இது இருந்துட்டேனால தான் போய் ஏறி உட்கார்ந்து ஒன்றும் பேசலன்னொடனே இவர் புரிஞ்சுட்டார், இவர் அப்படியே எங்கேயோ போக போகிறாரு, அப்படி வராமலே போயிட்டார், பிள்ளைலாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணுறார், இந்த மாதிரி வந்து பையனை கூட்டிகிட்டு வந்து உறவரம் போவது குறிக்கோளாக இருக்குமாயின் சிறுவன் மயங்குகிறான், அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சுவாமி சொல்கிறாராம். சுவாமி பாருங்க, உறவு பப்பா முருகவேள் செய்வதை செய்யும். நீங்கள் யார் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டதுக்கு பதில், முருகவேள் செய்வதை செய்யும், நீ மயங்கற்க. யார்கிட்ட பையன் சொல்ல, நீ மயங்கற்க, பெருஞ்சிறப்புடை பிள்ளையும் உன்னை கவனித்துக் கொள்வார். சின்னசாமி பிள்ளை வந்து உன்னை பார்த்துக்குவார், நீ கொள்ளக்கூடாது. அதனால் நீ இந்த மாதிரி மயங்குகிறான் என்ன செய்யன்னு கேட்ட உடனே, முருகவேள் செய்வதை செய்யும், நீ மயங்கற்க பையன். அதனால் பெருஞ்சிறப்புடைய சின்னசாமி பிள்ளை அதான் பிள்ளையும் உன்னை கவனித்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிதாயிட்டாரு. எப்பவுமே அழுதார் சச்சியான பிள்ளை. இப்போது நாவாயும் ஓடுவதாயிற்று அப்படின்னா போயிட்டாருன்னு அர்த்தம். இப்போ நின்று முதல்ல போட் நின்றுது, போனாங்க, பேசினாங்க, அந்த பேசி முடிக்கும் என்னாச்சு, போட்டும் வந்து எழுதுற சினிமா எழுதுற மாதிரி எழுதுறாரு அப்படின்னா கதை ஆயிடுச்சு. அப்படி வந்து இப்போ சுவாமி துறவு பாருங்க, செவ்வேள் திருவடி சேராமல் இந்த ஆற்றை கடந்து பாம்பனுக்கு யான் இனி வருவதில்லை என்று உறுதி கொண்டார். கடைசி வரைக்கும் பாம்பனுக்கு போல உறுதி கொண்டதுதான். சொந்த ஊருக்கு திரும்ப வரலைங்கிற அந்த உறுதிப்பாடு, செவ்வேள் திருவடி சேராமல் இந்த ஆற்றை கடந்து பாம்பனுக்கு யான் இனி வருவதில்லை என்று உறுதி கொண்டார்னு சொல்லிட்டு தான் கிளம்புறார். அப்படி அவர் சொல்லிட்டு கிளம்புறார். இந்த செய்தியை சுவாமி என்ன பண்ணுறார், பின்னாடி பரிபூரணானந்த போதம்னு ஒரு நூல் செய்கிறார். பரிபூரணானந்த போதம் ரொம்ப அருமையான ஒரு நூல், ரொம்ப உயர்ந்த சித்தாந்தம். துறவர விளக்கப்படலம்னு ஒன்று அதில் செய்கிறார். இன்னைக்கு அதை படிச்சுட்டு துறவுக்கு போனோம்னு நினச்சோன்னா ஒருத்தர் போக மாட்டான், ஒழுங்கு அந்த பக்கம் வந்துடுவான். யாராவது துறவுக்கு போகணும்னு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்க, பரிபூரணானந்த போது இதில் துறவர விளக்கப்படத்தை படிச்சுட்டு பாருங்க தம்பி, அதே மாதிரி கொஞ்சமாக பாருன்னு கேளுங்க. இல்லை சார் ஒன்றும் சரியாக ஒரு காஃபி இருந்தால் கொடுங்களேன்னு இந்த பக்கம் சேர்ந்துருவோம். அப்படி ஒரு நதியில் துறவர விளக்கப்படலம் அப்படின்னு சுவாமி பாடுறார். பரிபூரணானந்த போதம் வந்து ரொம்ப உயர்ந்த நூல். அதில் சுவாமி சொல்கிறார், துறவியாய் தமது ஊரை விட்டு வந்த இந்நூல் ஆசிரியரும் பின்னர் ஊரை எய்தாது நிற்பவரே ஆயினார். திரும்ப அந்த ஊருக்கு போகலைங்கிறத சுவாமியே பரிபூரணானந்தத்தில் பதிவு பண்ணுறார். வரல, அது வந்து இதெல்லாம் பாம்பனில், அதனால் பாம்பனுக்கே வரல, அப்படி ஆயிட்டேன். பின்னர் நாவாயிலிருந்து அந்த போட்டிலேருந்து இறங்கி பிறப்பநரசி வருது. பிறப்பநரசி வர்றதுக்குள்ள ஊரில் அம்மாவுக்கு தான் செய்தி வந்துருச்சு, இந்த மாதிரி எப்படியும் சின்னசாமியில் தான் சொல்லியிருப்பாரு. அதனால் அது சொல்லிட்டேன். அதனால் அவங்க அம்மா ரொம்ப கவலையோட, ஏன்னா அப்பா வேறு கிளம்ப வச்சாங்க. இப்போ அதனால் அப்புறம் மருமக பெரும்பத்தி விட்டு இந்த அழுப்பி ஆயிடக்கூடாதுன்னு அவங்க வந்து அம்மா வந்து எனக்கு யாது உறவு உள்ளீர்கள் அப்படின்னா, ஏன்னா மகனுக்கு கேட்டே சொல்லிட்டாரு. இப்போ எனக்கு யாது உறவு உள்ளீர்கள்னு அம்மா கேட்குறாங்க. சொல்கிறாரு, அம்மாட்ட சொல்கிறார், தாயே தடுக்க வேண்டாம், செவ்வேளை நம்பினால் எல்லா நலனும் செய்து கொள்வார்.
அவன் திருவுள்ளம் இருந்தவாறே எதுவும் முடியும் என்று கிளம்புகிறார். இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய துறவுனாலும் சரி, அதாவது துறவிகளுக்கு இலக்கணத்திலே ஆதீன கர்த்தர்களாக குருபீடத்தை அலங்கரித்தவர்கள் கூட ஏனையோர் அனைவரும் அவர்களுடைய திருவடிகள் விழுந்து வணங்க ஒரே ஒருவர் மட்டும் அவர் திருவடி வணங்குவதில்லை, அது விழுவதில்லை. என்னன்னா தாயார். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துறவுக்கு சிரமம் பாதிக்கூடாதுன்னு தாயாரெல்லாம் நிற்பாங்க. இப்போ நீங்கள் அண்ணனோ தம்பியோ மாமாவோ தாத்தாவோ யாருனாலும் போய் ஆனால் காலைல விழுந்தா கும்பிடணும். யாராவது எவ்வளோ வயசு போகணும், தாத்தாவாக இருந்தாலும் சரிதான், இடத்துல இருந்தால் போய் காலைல விழுந்து விட்டு தண்ணி வாங்கி தான் நிற்கணும். இது விதி. தாயார் மட்டும் காலில் விழுறது இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க. அதனால் அதை வந்து சொல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பிரான் சுவாமிகள், யாரும் பேர் வேண்டாம், பதிவில் இருக்கிறாங்க. அவங்களுடைய தாயார் வந்து அவங்களுக்கு வேண்டிய சில பேர்கிட்ட வந்து ரொம்ப, அதாவது தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறேன். அவனை பார்க்கணும், அம்மாவுக்கு பிள்ளை தானே. பின்னாடி பாமன் சுவாமிகளுடைய மகள் இடத்துல சொல்லி வருத்தப்படுவாங்க. பாமன் சுவாமிகள் ரொம்ப துறவில் உயர்ந்து சென்னையில் இருக்கும் பொழுது சின்னசாமி பிள்ளைகிட்ட தான் பாமன் சுவாமி மகள் சொல்லுவாங்க, அப்பாட்ட போய் சொல்லுங்க, அவர் தான் துறவு வாங்கிட்டாரு, நான் வாங்கல. பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணாருன்னா, சின்னசாமி ஜோதிட சொல்லி வாக்கிங் போகிறது, மகள் இருக்கிற தெருவில் வாக்கிங் போகிறார். மகளை பார்க்கல, மகள் வந்து அவங்க வீட்டில் இருந்து இவர் ரோட்டில் வாக்கிங் போகிறத பார்த்துக்கிட்டோம். ராமசாமி மாதிரி அந்த துறவுங்கிறது அது மாதிரி வந்து இப்போ அதனால தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா குருபீடத்தில் எப்பவும் தாயார் வந்து உள்ளே போகிறதே இல்லை. சரியில்லை. இது எது சொல்ல வந்தோம்னா, ஒருத்தர் பெரியவங்க அவங்களுடைய தாயார் வந்து ரொம்ப கொஞ்சம் தன்னுடைய வருத்தத்தை, அதாவது வருத்தம் இந்த சென்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியலையே. அதுக்காக வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த பொது நிகழ்ச்சிகளில் சுவாமி கலந்துக்கிற நிகழ்ச்சியில் அவங்க வந்திருக்கிறது தெரியாமல் கூட்டத்தில் அவங்க வந்து இருந்து இவங்களை பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு துறவு நெறியில் இருக்கிறாங்க. ஏன் இதை இவ்வளோ சொல்கிறோன்னா, இந்த காலத்தில் நாம் துறவிகள் என்று சில நெறிமுறைகள்லாம் மாறி நம்ம பார்த்து என்ன இப்படி அப்படின்னு நம்ம நினைக்கிற காலத்தில் துறவுக்கு இலக்கணம் எப்படிங்கிறத இருந்தவங்க. அதனால தான் இன்றைக்கி இவங்களை பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. சிலர் என்ன பண்ணுவாங்க, அதனால தான் அவர் சொன்னார் சித்தி விளையாடா துறவுன்னு எழுதினார். இந்த சித்தி உள்ளே வந்ததுனாலே போச்சு. அதனால் அது இல்லாத அந்த துறவு அதுதான் அதுக்காக சொல்லுவோம். அதனால் வந்து இப்போ அம்மாட்டையும் வந்து சொல்லிட்டார், செவ்வேளை நம்பினால் எல்லா நலமும் செய்தருள்வான், அவன் திருவுள்ளம் இருந்தவாறே எதுவும் முடியும் என்று கிளம்புகிறார். சின்னசாமி பிள்ளையும் மற்றவர்களும் சிறிது தூரம் சென்று நமஸ்கரித்து விட்டு நின்று விட்டார்கள். கொஞ்சம் தூரம் கூட போனாங்க. அதாவது துறவு தான் முடிவாயிட்டு அதுக்கு பின்னாடி பார்க்காம போக ஆரம்பித்த உடனே உங்களாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு போய் நின்றுட்டாங்க. சரி அப்படியே போகிறார். சென்றாங்க. இந்த ராமநாதபுரம் கோயில் பிறப்பன் வலசைங்கிறது ராமநாதபுரத்தில் இருந்து பாம்பன் போகிற பாதையில் நடுவில் இருக்கிற ஒரு ஊர். இன்றைக்கும் பிறப்பன் வலசை போகலாம், அந்த கோயில் இருக்குது. அதனுடைய சிறப்பு இடத்தால சொல்கிறேன். அதனால் வந்து என்னோட ராமநாதபுரத்துக்கு வந்துட்டார். ராமநாதபுரத்தில் இருந்து அங்கே இருந்து ஒரு இந்த குதிரை தபால் வண்டிங்கிறது அப்படின்னா அந்த காலத்தில் அப்படி ஏதோ எடுத்துருக்கும் போது குதிரை வண்டியில் போஸ்ட் ஏதாவது போயிருக்கும் போது அதில் குதிரை தபால் வண்டி ஏறிங்கிறார். அது ஏதோ ஒரு வண்டி போயிருக்கு. அதில் ஏறி அங்கேருந்து மானாமதுரை பக்கத்தில் வரும் பொழுது என்னாச்சு, இந்த நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன் நூலில் இருக்க வச்சு பார்த்தீங்கன்னா, சுவாமிகிட்ட நான் அதை எங்கள் கேட்டதில்லை. எங்கள் சுவாமிகிட்ட இந்த குதிரை வண்டியில் காலுக்களை தொங்க போட்டு இருக்கும் பொழுது கால் தரையில் தட்டிட்டு தட்டி காலில் புண்ணாயிட்டு கிளை ஏதோ இதாயிட்டு அது அப்படியே வந்து சொல்கிறார். மானாமதுரையில் பாதம் தரையில் பட்டு வளைந்து வீங்கி வலி கொடுத்ததுங்கிறார். அப்போ காலையில் பசிக்கிட்டு தரையில் இதாகிட்டு அங்கே இறங்கிட்டு அங்கே ஏன்னா கால் ரொம்ப வலி. ரெண்டாவது இதுதான் துறவினுடைய ஒரு இலக்கணம்.
எங்கே போகணும்னா முடிவு பண்ணி வெளியிலையா. இந்த துறவுனுடைய இலக்கணம் இந்த இடத்துக்கு போகணும். இப்போ நம்மன்னா இப்போ இங்கேருந்து கோயம்புத்தூர் போகும்பொழுதே சரி இப்போ அன்னபூர்ணா ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம திட்டங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் வந்து இல்லைங்களா. அவர் எங்கே போகிறதுங்கிற டெஸ்டினேஷன் வந்து அமையும் அவ்வளோதான். ஆனால் என்ன பண்ணார், மானாமதுரையில் இறங்கிட்டு மானாமதுரையில் இறங்கி இப்போ கால்வலி அங்கே ஒருத்தருடைய வீட்டுக்கு போகிறார். அறம் வளர்த்தநாத பிள்ளைன்னு ஒருத்தர். அவர் வந்து ஏதோ தொழிலாக சால்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு எழுதுறாரு சத்யானந்தில். அந்த காலத்தில் இந்த உப்புத்துறையில் ஏதோ இன்ஸ்பெக்டர் தான் வேலை இருந்திருக்கும் போல. சால்ட் இன்ஸ்பெக்டர்னா ஏதோ ஒரு வேலை இருந்திருக்கு. அவர் ஒரு சால்ட் இன்ஸ்பெக்டர், அவர் வீட்டுக்கு போயிட்டார். அரவணநாத பிள்ளை எங்கள் வீட்டில் இல்லை. அவர் மானாமதுரையிலிருந்து அங்கே சிவகங்கை போயிட்டார். ஏதோ வேலையாக அங்கே போயிருக்கார், அவர் இல்லை. ஆனால் அவருடைய தாயார் அரவணநாதனுடைய தாயார் வந்து இவரை பார்த்து கால்வழின்னு நீங்கள் வாங்க, இங்கே நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு உட்கார வச்சு அவருக்கு காஃபி கொடுத்து கொஞ்சம் அவருக்கு வேண்டியது ஏதோ பண்ணி கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, சிவகங்கையில் இருந்த அறம் வளர்த்தநாத பிள்ளை கனவுல முருகப்பெருமான் போய் இந்த மாதிரி என்னுடைய அடிகள் வந்து அங்கே இருக்கிறானே, நீ இங்கே இருக்கிறியா, அவனுக்கு உடம்பு சரியில்லை போயிட்டாருன்னு. அந்த காலத்தில் ஃபோனு வாட்ஸ்அப்பு ஒன்றும் கிடையாது. முருகப்பெருமான் டைரக்ட் கான்டாக்ட் தான் எல்லாம். நிறைய பண்ணுறாரு அந்த மாதிரி, இன்னொருத்தையும் பண்ணுறாரு. அதனால் என்ன பண்ணிட்டார் வந்து அரவணத்தை வர்றாரு. மறுநாள் காலையில் கிளம்பின்னு வந்து இவர் கால் வீங்கி உட்காந்துருக்கார். அவர் அதுக்கப்புறம் ஒரு வைத்தியரை கூட்டிகிட்டு வந்து அவர் சரி பண்ணி கொடுத்து அப்புறம் அங்கேருந்து கிளம்புறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, முருகப்பெருமான் இவருடைய கனவுல வந்தது மட்டுமில்லை, இவருக்கு தொடர்புடையவர்கள் கனவுலெல்லாம் போய் செஞ்சுருக்கிறாருன்னு பாருங்கள். செருப்பு தைக்கிறவங்க கனவுல போய் செருப்பு தைச்சு கொடுக்குறாரு. இவருடைய கனவுல போய் இந்த மாதிரி வந்து என்னுடைய அடியார் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறார், நீங்கள் இருக்கிற அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. உங்கள் வீட்டில் எங்கள் ஆள் இருக்காமனு சாமி வச்சுட்டார். ஐயோ ரொம்ப நாள் காலையில் கிளம்பி அவசரமாக வந்து சாமி வந்தார். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இவர் எதிர்பார்க்க ஒரு வந்துட்டாருன்னா சாமி இந்த மாதிரி நான் இப்படி ஆச்சு, நான் டாக்டரை உடனே அப்படின்னு கூட்டிட்டு வந்து அப்புறம் சரி பண்ணார். சரியாகி அப்புறம் அங்கேருந்து சுவாமி கிளம்பி சிவகங்கை திருவாதூர் வரார். திருவாதூரில் வந்து வழிபாடு செஞ்சு மதுரைக்கு வந்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, சென்னைக்கு திரும்ப கிளம்புறாரு. இப்போதான் முதல் முறையாக சென்னை போனது. சில பேர் என்ன தவறுதலாக சொல்லுவாங்கன்னா, அவர் ராமநாதபுரத்தில் இருந்து சென்னைக்கு கிளம்பினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வரலாறுல அப்படி சொல்லப்படலை. அவர் இந்த மாதிரி சிவகங்கை மானாமதுரை போய் சிவகங்கை போய் மதுரைக்கு போய் மதுரையிலேருந்து சென்னை கிளம்புறார். 1895 அங்கேருந்து சென்னைக்கு போகிறார். சென்னைக்கு வரணும்னு அவருக்கு ஒரு உத்தரவு, அதனால் முருகப்பெருமானுடைய உத்தரவு, அதனால் சென்னை கிளம்புறார். அப்போது வந்து அவர் நினைக்கிறார், இந்த பாம்பன், மானாமதுரை, சிவகங்கை இதெல்லாம் எனக்கு தெரிந்த பகுதிகள். சென்னை என்பது எனக்கு யாரையுமே தெரியாது. அங்கே எங்கே போய் இருக்கிறது, யாரை போய் பார்க்கறது ஒன்றும் தெரில. ட்ரெயின் ஏறியாச்சு. இப்போன்னா உடனே என்ன பண்ணிப்பா, வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பி ஆள் அனுப்பி ரிசீவ் பண்ணி அவனை கூப்பிட்டு இந்த ஒரு கார்டு வச்சு நிற்கிற கூட பழைய காலம் ஆகிட்டு. இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். பங்காரம் வாழ்வா அவங்க கனவுல போய் இந்த மாதிரி பாமன் சொல்ற ஆளை காட்டிடுவேன். தினமும் ஃபோட்டோ வாட்ஸ்அப் அவன் டெக்னாலஜி எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இன்னும் அந்த டெக்னாலஜி வரல நாட்டில். ஆளையே நேராக நைட்டு அந்த அம்மா கனவுல காமிச்சு இந்த ட்ரெயினில் வராரு, நீ அதனால் போய் இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு அவனுக்கு வேண்டியதை பண்ணி கொடுத்துட்டார். மறுநாள் காலையில் ஒரு குதிரை வண்டி ஒரு ஆள் அனுப்பிச்சு அந்த ஆளை அங்கே இறங்கினோடனே அவன் கரெக்டாக குதிரை வண்டிக்காரன் இவரை பிடிக்கிறான். பிடிச்சி நேராக அம்மா அங்கே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. யாருன்னு தெரியாது. அவங்க வந்து பங்காரம்மாள் வீட்டில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு கனவுல உங்கள் உருவத்தை காட்டி நீங்கள் இங்கே வரணும்னு வந்தது, யார் செஞ்சதோ தெரில, இல்லைங்க எங்கே இருக்குன்னு சொல்லி. அப்புறம் அவருடைய மகன் கோவிந்தராஜ முதலியார், மருமகள் ஜெகதாம்பாள், அதாவது அவங்க எல்லாம் ரொம்ப உபசாரம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணி அந்த அம்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருங்க, பங்காரம்மாள் சுவாமிகிட்டே சீடராக இருந்து உபதேசம் வாங்கணும்னு சொல்லி 6 மந்திரம் உபதேசம் பண்ணுறார். அதுக்கப்புறம் பின்னாள் சுவாமிகிட்ட வந்து அந்த அம்மா வந்து காஷாயமே வாங்கிடுச்சு, துறவே வாங்கிடுச்சு. அப்போ தான் துறவு வாங்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு வந்து குமாராந்தம்மாள் பெயர்விட்டார். அதாவது பங்காரம்மாள் ஏற்பெயர். சுவாமி வந்து அந்த அம்மாவுக்கு துறவு செய்து வைத்து
அவங்களுக்கு வந்து குமார ஆனந்தம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாரு அம்மாவுக்கு. இந்த செய்தியெல்லாம் வந்து சில செய்தியாளர் வந்து சொல்றாரு. சென்னை சேர்முனை அவ்விரா ஊர் திருவினர் உணார் அவங்களாலாம் கணா அவருடைய கனாவில் போய் தவமுளால் கணான்னு தவம் செஞ்சவங்க தவமுளால் கணா தன்னில் என் உடம்போடு நின்று அணந்த தைரியம் என்பது. என் உடம்பை கொண்டு காட்டணும்னா எனக்கு என்ன தைரியம் இருக்கு? நேர் அருளி அந்த வீடு என்னை எய்துமாறு, அந்த வீட்டுக்கு நான் போற மாதிரி கரெக்டாக குதிரோட்டிக்காரன் கூட்டு கொண்டேன். ஆற்றி அங்குளார் எவரையும் தொடர் அடிமை கொண்டனை பின்னர் காவியும் வாங்கினார் குமாரானந்த அம்மாளுக்கு. அந்த அம்மா அப்படிலாம் செஞ்சவங்க. அதனால் பின்னால் அவங்களுக்கு காவியும் வந்து கொடுத்தார். அது வந்து குமரவேல் பதிப்பு பெற்றார். அது என்ன இப்போ நான் சொன்ன பாட்டு வந்து குமாரசுவாமி ஸ்ரீமத் குமாரசுவாமியில் தான் இடையராது நிற்க விளைஞர் காலைன்னு சொன்னேன். அதில் தான் சொல்கிறாரு. பின்னாடி குமரவேல் பதிப்பு பெற்ற அதுன்னு ஒன்று செய்கிறார். முழுக்க உருக்கம்னா அப்படி ஒரு உருக்கம். எந்த அளவுக்கு உருகுவார்னா நாளைக்கு அது நூலில் பார்ப்போம். ரொம்பவே உருக்கமாக சொல்லுவார். எனக்கு என்ன தகுதி இருக்கு சாமி சொல்றார் முருகப்பெருமான். செய்தவம் ஒன்றில்லாத ஏழையனை தின்புவியின் மானுடனா தெரித்தன் மாறா. எனக்கு மனுஷனா பிறகுறதுக்கே தகுதி இல்லை. என்னை உணர்ந்த உலகத்தில் மனுஷனா பிறகு கொடுத்தியே. கைதவம் என்று எள்ளி நாய் பேய் என்று கவரிடலாம் என்றாலும் என்ன நான் வந்து மனுஷனாக சொல்ல முடியாது. நாய் பேய்னு தான் எனக்கு சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லலாம்னா கூட நாய் பேய் என்று கவரிடலாம் என்றாலும் அறிவாளர் வல்லோர் மாணிக்கவாச பெருமான் மாதிரி பெரியவங்கள்லாம் உய்தவம் என்றிலி பேய் நாயினை தம்மைத்தாம் உரைத்தமையால் அவை பொருந்தாள். அவங்களே தங்களை நாய் பேய்னு சொன்னதுனால எனக்கு நாய் பேய்னு என்ன சொல்றதுக்கு எனக்கு பொருத்தமில்லை. அறிவாளர் வல்லோர் தம்மைத்தாம் அறிவாளர் வல்லோர் உய்தவம் இல்லை என்று தம்மைத்தாம் நாய்வே என்று தம்மைத்தாம் அவை பொருந்தா தாம் உடர்தாமும் சொன்னார். வயது அவலம் சூட்டும் தடிக்கழுதை என்றே வேல்புரி வைத்தவனே என்னால நான் வந்து தடிக்கழுதைன்னு நான் சொல்லிக்க முடியல. அப்படிலாம் ரொம்ப உருக்கம் வந்து நாய் எனக்கு மானுட பிறகு கொடுத்தது ரொம்ப அதிகம் அப்படின்றது. சைதவம் ஒன்றில்லாத ஏழையனை தென்பூவியல் மானுடனாதரித்தன் மாறாங்க. இந்த பிறவியில் வந்து என்னை மனுஷனாக வந்து பிறவி கொடுத்திய அதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற. அதனால் என்ன நாய் வேய்னு தான் என்னை சொல்லிக்கணும் நான் கூட சொல்ல முடியல. ஏன்னா அறிவாளர் வல்லோர் மாணிக்கவாசகர் பெருமான் போன்ற பெரியவங்களே தம்மை நாயின்னு தான் சொல்றதுனால அதுவும் பொருந்தாது. அதனால என்னை வந்து வயது அவலம் சூட்டும் தடிக்கழுதை என்று பேர் வளைத்தவன் நாய் அப்படின்னு வந்து அப்படிலாம் ரொம்ப அது வந்து என்னன்னா இந்த குமரவேல் பதிற்று 10 அந்தாதியில் அந்த மாதிரி நிறைய உருக்கமாக 10 அந்தாதி அப்படின்னா சொல்லி 10 வகை ஆப்பில் 10 பாட்டாக அந்த ஒரு பாட்டு அப்படி வந்து சரி அதான் 10 அந்தாதின்னு. அதில் ஒரு பாட்டில் இந்த குமாரானந்தம்மா பேரை அங்கே கொண்டார். அன்பில் பிரியா இயல்பும் அம்மா சொல்றார். அன்பில் பிரியா இயல்பும் புத்தியும் ஓங்கு உள்ள குமாரானந்த பேர் மாதுனவியா அன்பாலும் குணத்தாலும் உயர்ந்து இருக்கின்ற குமாரானந்தம்னு அந்த பேரை வந்து ஒரு குறிப்பாக காட்டுறார். சென்னையில் ஒரு வருஷம் தான் இருந்துட்டு என்ன பண்ணுறார், சிதம்பரத்துக்கு வரார். பின்னால் கடைசி காலங்கள் திரும்ப சென்னைக்கு வரார். ஆனால் இப்போ 1895 வந்தவர் 1896 சிதம்பரத்துக்கு வரார். சிதம்பரத்துக்கு அருகில் குசவன்பேட்டைன்னு அங்கே வரார். அங்கே வந்து 1896 அங்கே தான் பரிபூரணானந்தம் பாடுறார். பரிபூரணானந்த போதம் வந்து பாடினது வந்து அங்கே வச்சு தான். முன்னாடி பரிபூரணானந்த போதத்தில் வந்து செய்யுள சொன்னேன். ஆனால் பரிபூரணானந்த போதம் பாடினது எங்கன்னா சிதம்பரத்தில் 1896 ஐப்பசியில் பாடுறாரு. 230 பாட்டு அங்கே பாடுறாரு. அங்கே இருக்கும் பொழுதே தான் ஐப்பசியில் பரிபூரணானந்தம் போடுறாரு போதம் பாடுறாரு. இன்னொரு சுவாமியுடைய ரொம்ப மேலான நூல் வெளிப்படையாக சொன்னால் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமான ஒரு நூல் வந்து தகராலய ரகசியம். இந்த தகராலய ரகசியமும் சிதம்பரத்தில் இருக்கிறது தான் பாடுறேன். அது என்னன்னா இது ஐபிசியில் பாடினார், அது மார்கழியில் பாடுறார். 2 மாதத்தில் அதை பாடினார். 1896 ஐப்பசியில் பரிபூரணானந்த போதம், 1896 மார்கழியில் தகராலய ரகசியம் 117. அதனுடைய சூழல் என்ன சொல்றாருன்னா பின்னாடி அவர் செய்த உபதேசம்
அந்த உபதேசம், அந்த ஒரு சொல் என்பதை விளக்கி தான் 117 பாட்டு பாடுறோம். அதுதான் தகராறு விஷயம். முருகனுடைய உபதேசம் சொன்ன ஒரு சொல்லத்தான் 117 பாடல்களாக சுற்றி சொல்ல. அதான் இந்த 2 நூல்களுமே ரொம்ப மென்மையான நூல்கள். அதன் பின்னர் கும்பகோணத்துக்கு வர சிதம்பரம் அப்படி கும்பகோணத்துக்கு வர, கும்பகோணத்தில் திருப்பா வந்து பாடுறார். கும்பகோணத்திலே பாட ஆரம்பிச்சிடுறார். திருப்பா வந்து ஒரு பெரிய நூல் சுவாமி, அதுக்கு அவரே ஒரு உரை செய்தார். 1101 பாட்டு திருப்பார். அதுக்கு அவர் ஒரு உரையும் அவரே ஒரு உரையும் செஞ்சார். அதில் கும்பகோணத்தில் இருந்து இதை பாடின அந்த செய்தியை சொல்கிறார். அது என்ன ஆயிடுச்சு, கும்பகோணத்தில் 1897 மாசி மகம். அப்போ வந்து அந்த இந்த மாசி மகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு மகா மகம். அதில் அவர் என்ன பண்ணிட்டாரா, கூட்டத்துக்குள்ளே சிக்கிட்டார். அப்போ ஒன்று தெரியுது, 1897 அவ்வளோ கூட்டம் இருந்திருக்குன்னு தெரியுது. ஒன்று விழா சிறப்பாக இருந்திருக்கு. இன்னொன்று இப்போ இருக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் இருந்திருக்காது. எங்கேயோ ஒரு தெரு மாதிரி ஒரு கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு மக்கள் முன்னாடி முடியாமல் பின்னாடி முடியாமல் இதாகி பலர் இறந்து பட்டாங்கன்னு எழுதுறாரு. 1897 நடந்திருக்கு. சுவாமி எழுதுறார். சுவாமின்னா பின்னாடி சச்சியானந்தம் எழுதுறார். முன்னையும் போக முடியாமல் பின்னையும் போக முடியாமல் நெரிச்சு பலர் இறந்து பட்டனர் அப்படின்னு எழுதிட்டார். சாமி அவ்வளோ முதல் மாறிட்டார். அப்போ என் முருகப்பெருமான் தான் என்னை வெளியே கொண்டு வந்து விட்டாங்க. அதை திருப்பால பாடும்பொழுது பாடுறார். வெகுசனத்தொரு ஒன்று, வெகுசனம்ங்கிற ரொம்ப கூட்டம், வெகுசனத்தொன்று வந்து சேர நன் மா மகவிழா, மகாமகம் மாமகவிழா அக்குடந்தையின் கண் வியப்பா நடக்க அருள் செய்து எனையும் ஆண்டுற விதிப்பு. என்னை அன்னைக்கு காப்பாற்றி வெளியிடுறது பெரிய வியப்பு தான் இருக்குது அப்படின்னு இதை வந்து திருப்பால இந்த செய்தியை வந்து சொல்கிறார். அப்புறம் வந்து இடையராத நிற்க விளைகள் அதுலேயும் சொல்கிறார். என்னுடைய வந்து குடந்தையில் சிகாதுற்ற மன்பதைக்கு உன்னெருங்கி நான் உயிர்த்தது உன் சொல்ல எனக்கும் என்னடைகள். என்னை உயிர்ப்பிச்சு நாங்கள் வந்தது கொண்டு வந்தது முருகா உன்னுடைய அருள் தான், எதுவுமே இல்லை. ஏன்னா அவ்வளவு கூட்டம், பலர் இறந்த பொழுது. இன்னைக்கு ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன், அதை எல்லாருக்கும் இருக்குது, எனக்கு நல்லாது. இப்படித்தான் முருகப்பெருமானை நம்ம அனுபவிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய இடங்கள்ல நடந்துருக்கும். எப்படி நடக்கும்னா, இப்படி கூட்டத்தில் போய் சிக்கணும் இல்லை. சில நேரங்களில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்போம், 400 பேர் 500 பேர் நிற்பான் நம்ம போகிற ஊருக்கு. எல்லாம் பஸ் எல்லாம் நம்ம படியை பார்க்கும்போது எல்லாம் ஜன்னலில் உள்ளே ஏறுவோம், நம்மளால் ஏற முடியாது. நம்ம திக்குமுக்காடும்போது பாருங்கள், அநேகமாக ஒரு டாக்ஸிக்கார் வேணா கோயம்புத்தூர் வருவோம், நம்ம ஜெயங்கி ஏறி சல்லுன்னு வந்துடும். இதெல்லாம் யாருன்னா முருகன் அனுப்பிச்சது. ஞாபகம் நடந்திருக்கா இல்லையா? நடக்கும் சார். ட்ரெயினில் டிக்கெட் போடுதான், வெயிட்டிங் லிஸ்ட் 174. ரைட்டுங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 20 நாள் கழிச்சு கன்ஃபார்ம் ஆகுது. வெயிட்டிங் லிஸ்ட்டு 14 கன்ஃபார்ம் ஆகுது. சொன்னார் வெயிட்டிங் லிஸ்ட்டு 174 கன்ஃபார்ம் ஆகுது. எப்படி? அவன் பார்த்துக்கிறேன். சாமி ஒரே டிக்கெட் போட்டிருக்கேன்னா எமர்ஜென்சி கோட்டை நான் போட்டு கொடுத்துருவோம், நமக்கே தெரியாது. இதெல்லாம் வந்து இது எதுக்கு சொல்கிறேன்னா, விளையாட்டாக சொல்ல, இவ்வாறெல்லாம் பெருமான் உடனாய் இருக்க என்பதை அனுபவிக்க வேண்டும் சித்தாந்தம். அதுக்காக சொல்ல அவன் உடனாய் நிற்கிறதுங்கிறது அதுதானே. அதுவே என்ன சொன்னார்? ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கிறதான் அத்வைதம். கலப்பினாலே ஒன்றாயும் பொருள் தன்மையினால் வேறாயும் உயிருக்கு உயிராம் தன்மையினால் ஒன்றாயும் எழுதினாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது சித்தாந்தம் எப்படி சொன்னாங்க. நம்ம செய்கிற செயலெல்லாம் அவன் கூட இருக்கிறான்னா அதுதானே சார். அப்போ செயல் முடிவு பெறுதுன்னா எப்படி? நான் சுவாமி கூட இருக்குது, நான் தப்பு செய்கிறப்ப கூட என் கூட இருக்காங்கிறாரு சுந்தரர். எலிசையாய் இசைப்பயனாய் என்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகிடுன்னு சொல்றாரு. அப்போ தப்பு பண்ணுறப்ப கூட சுவாமி கூட இருக்கான்னா என்ன அர்த்தம்னா, எல்லா நேரங்களையும் அவன் கூட இருக்கிறான். சோபோசாமி சொல்றார், உள்ளே அவன் இருக்காங்கிறத உணரலைங்கிறதுனால தான் குருஞான சம்பந்தர் சொல்றார், கமல ஞான பிரகாசர் என்கின்ற குருநாதர் சிவபெருமானாய் உள்ளதான் இருக்கிறார், நடத்துகிறார். நான் உணராததுனால ஞான பிரகாசரா வெளிப்பட்டு உள்ளும் புறமும் ஆவோம் என்று வெளிவந்தார். ஏன்னா உள்ளே இருக்கும் பொழுதே உணர்ந்திருந்தா அது வெளியே தேவையில்லை. அது உணராததுனால உள்ளும் புறமும் ஆவோம் என்று
நரரிடையே வந்து மனிதனாய் வந்து இன்னொன்று என்னன்னா திருவப்பெண்ணில் எப்படி சொல்றாருன்னா, அந்த பக்குவம் வந்த காலத்து தான் அவன் மானுட சட்டையை தாங்கி முன்னர் வருவாங்க. எப்போ முன் வருவாங்கிறதுக்கு இது யாரும் உள்ளின்று உணர்த்திய இறைவன் பக்குவம் வந்த காலத்து முன்னின்று உணர்த்துவாங்க ஒரு காலம். அப்போ எது சொல்ல வரனா, சுவாமியை நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே இந்த ஆணவ மலம்ங்கிறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். சுவாமியை பற்றி எண்ணங்கள் மேலே ஏற ஏற இது நம்ம தான் நல்லா சாப்பிட்டோன்னா சாமி கொடுத்தது, சாப்பிட்டுட்டு வந்து நல்ல தூக்கம் வருதுன்னா ஆணவ மலமா? அதுவும் சாமி கொடுத்தது இல்லைங்க. உண்மையே சொல்லுங்க, நல்ல தூங்கணும்னாலும் சுவாமி தெரியாது இல்லையா? நல்லா நேற்று ட்ரெயினில் தூங்க காலையில் வந்து எழுப்பினார், சார் திரும்ப சென்னை போறீங்களான்னு. இல்லை இல்லை இறங்குங்க போகிறேன். ட்ரெயினில் கூட அப்படி தூங்க முடியுதுன்னா இப்போ என்ன அர்த்தம்? முருகப்பெருமான் கூட இருக்கிறான் இல்லைங்களாம்மா? வகுப்புற கூட தூக்கம் வருதுன்னா என்ன அர்த்தம்? முருகப்பெருமான் கூட இருக்கிறான். இவ்வளவு சத்தம் மைக்கு போட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் பொழுதும் அதெல்லாம் நமக்கு சிரமம் இல்லாமல் தூக்கம் வருதுன்னா முருகப்பெருமான் கூடவே இருக்கிறான். ஆனால் ஒரு உண்மை சொல்லட்டுமா, நல்ல சித்தாந்தம் முறையாக படித்தா நல்ல தூங்கலாம். ஏன்னா நிறைய பேர் தூக்கம் வராமல் சங்கடப்படுறவங்கெல்லாம் நீங்கள் படுகொலைன்னு பார்த்தா 2 காரணம் தான் இருக்க முடியும். உடல் நலம் இல்லைன்னு தூக்கம் வராது, மனநலம் இல்லைன்னு தூக்கம் வராது. சித்தாந்தம் படித்தோம்னா மனம் நலம் சிறப்பாக இருக்கும். அங்கே அதில் வந்து இதாக இருக்கும் ஒன்றும் இல்லை. மனநலம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தூக்கம் இல்லை. படுத்த உடனே இன்னும் 18 வருஷம் கழிச்சுன்னா எப்போ இருப்பேனா, நாளைக்கு இருப்பேனாங்கிறது உறுதி இல்லை. ஏன்னா 18 வருஷம் உனக்கு என்ன தூங்கிப்போம் இல்லைங்களா? எப்படி இருக்கணும்? ஒரு 30 வருஷத்துக்கு மாதிரி எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? அதான் முடிஞ்சு வச்சல, இப்போயா என்ன நடக்கிறாரு இதெல்லாம் நினச்சி போட்டு குழப்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, தூக்கம் வராது. இல்லை சாமி பார்த்துக்கணும். காலையில் இப்போ 2 மணி நேரம் பேசினா ஒன்றும் புரியல, அதுக்காக கவலைப்பட்டோமா, சாப்பிட போனோம்னா சாமி பார்த்துக்கணும். இதுதானே நெறி இல்லையா? ஐயோ உண்மையாக புரியல மாமசாமி அப்படி நினச்சோம்னு வச்சுக்கோங்க, தூக்கம் வராது. சாப்பிட்டுட்டு இடைப்பட்ட கொஞ்சம் நேரம் கூட தூங்கி எழுந்து வந்துட்டோமே அப்படின்னா சாமி நல்லா. இப்போ வந்து சாமி அப்படியே அங்கே இருந்து நேராக தூத்துக்குடிக்கு வர. தூத்துக்குடி வந்திருந்த இடத்துல வெயில் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் என்னாச்சு, அந்த வெயில்னால தான் சொல்கிறார், இருமல் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப சங்கடப்படுறார், இருமல் ரொம்ப கஷ்டப்படுறார். அப்போ வந்து என்னாச்சு, அவருடைய கனவிலே ஒரு ஆங்கில உடையில் வைத்தியர் தோன்றின்னு எழுதுறாரு சாமி. ரைட்டுங்களா? சரி இப்போ பாருங்க, ஆங்கிலம் டாக்டருக்கு ஆயிருங்களேன் இவ்வளோ தான் எல்லாம் சொல்லும்போது உட்காந்துருந்தாங்க. ஆங்கில வைத்தியரும் நாம் நம்மளால ஆமாம். அதனால் அப்படியே எழுதுறாரு, ஆங்கில உடையில் வைத்தியர் தோன்றி வேதனை யார் என விசாரித்து என்னன்னு கேட்டாரா. இந்த மாதிரி வந்து அப்போ அவர் கூட இந்த வந்தவர் கூட ஒருத்தர் தான் கனவுல தன்னுடன் வந்த இளைஞனை நோக்கி மருந்து கொடு என்று அருளி. அந்த ஆள் வந்து கனவுல வந்திருக்கிறாரு, மருந்து கையில் வந்துருக்கு பாருங்க. அவரும் கொடுத்தார். இருமல் என்ன எழுதினாரு சுவாமி, எழுதுறாரு சச்சியானந்தம் தான் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இருமல் சரியாயிட்டு இதாயிட்டு அப்படிலாம் சொல்ல, இருமல் சாந்தம் உருவதாயிற்று. எப்படி எழுதினார்? இருமல் என்னாச்சுன்னாரு, அது சாந்தமாயிட்டு, அவ்வளோதான். இருமல் சாந்தம் உருவதாயிற்று. அதை அப்படியே இடையரா இருக்க விளையதெல்லாம் பாடுறார். மாசில் மந்திர பேர் நகர். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இது பெரிய அருமையான குறிப்பு. தூத்துக்குடிக்கு திருமந்திர நகர்னு ஒரு பேர் இருக்கு. அது அந்த பேர் பெருசாக தெரியாமலே வேறு போயிட்டு ரொம்ப பழைய காலத்து ஆளுநர் என்ன கேட்டிங்கன்னா திருமந்திர நகர் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன காரணமாக அது சொல்கிறாங்க, சுவாமி அதை பயன்படுத்துகிறார். மாசில் மந்திர பேர் நகர்கனான் அப்படிங்கிற மந்திர பேரை கொண்ட அப்படிங்கிறது இதை தூத்துக்குடி. மாசில் மந்திர பேர் நகர்கனான் வதியுநாள் அங்கே இருக்கும் பொழுது, வதியுநாள் அங்கே இருந்த காலத்தில் விடா இருமல் நோயையே விடாது இருந்த இருமல்
கண்டினியூஸ் காஃப். அதனால் விடாய் இருமல் நோயையே ஏசில் பண்டிதம் செய்து தீர்த்த செந்தி நகர் மன்னையா. இது வந்து தீர்த்தாலும் திருச்செந்தூர்ல தான் அவன் வந்தான் வந்தது. தூத்துக்குடியில் இது எனக்கு தீர்த்து கொடுத்து யாருன்னா எங்கள் பக்கத்தில் தான் திருச்செந்தூர்னா அங்கேருந்து 30 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் நைட்டாக போய் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாங்க அதில் சாமி. அதனால் ஏசில் பண்டிதம் செய்து தீர்த்த செந்தி நகர் மன்னையா அப்படின்னு சொல்லி பாடுறார். அங்கேருந்து திருநெல்வேலி வரார். தூத்துக்குடியில் திருநெல்வேலி வரார். திருநெல்வேலியில் காலம் சென்ற நயினார் பிள்ளைன்னு அவருடைய வீட்டில் தங்குறார். அவருடைய துணைவியாருக்கு பின்னாடி உபதேசம் செய்திருக்கிறார் சுவாமி. தீட்சை சுவாமிகிட்ட தீட்சை வாங்குறாங்க. நயினார் பிள்ளை காலமாயிட்டாங்க. நயினாருடைய துணைவியார் அங்கே இருந்து என்ன பண்ணுறாரு, குற்றாலம் பாபநாசம் தான் போகிறார். பாபநாசத்தில் வானதீர்த்தத்தை குடிச்சிருக்கிறார். சுவாமி சொல்கிறாரு, அதை பாடுறாரு. குற்றாலத்தில் இன்றைக்கி என்ன விக்ரமசிங்கபுரம் பாபநாசம் போனவங்களுக்கு தெரியும் வானதீர்த்தம் அப்படின்னு சொல்லி. இப்போ வானதீர்த்தம் வானதீர்த்தம் என்பது அது இப்போ கூட போய் குளிக்கிறது கொஞ்சம் ஆபத்தான பகுதி. போனவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது அருவி விழுந்த அந்த தண்ணி பாபநாசம் டேமுக்குள்ளே வரும். நீங்கள் அங்கே ஸ்லிப் ஆனீங்கன்னா டேமுக்குள்ளே சேர்ந்துருவீங்க. சேர்ந்துருவீங்கன்னு சொல்லணுமா இல்லை போய் சேர்ந்துருவீங்கன்னு சொல்லணுமான்னு தெரியல எனக்கு. ஆனால் ரொம்ப ஆபத்தான பகுதி. நேரடியாக பார்க்காதவங்க ரோஜா படத்தில் பார்த்துருப்போம். ரோஜா படம் பார்த்தோம்ல, அதுவும் பார்க்காத மாதிரியே என்ன பார்க்குறாங்க. மாமன் சுவாமினா நமக்கு தெரியாது, பாட்டு நமக்கு தெரியாது, ரோஜா படமுமா தெரியாது. சின்ன சின்ன ஆசை அந்த பாட்டு அங்கே தான் சொல்லிட்டீங்க. அதெல்லாம் சொல்லி அந்த இடம் அங்கே போய் குளிச்சுருக்கிறாரு. குளிக்க போன இடத்துல ஏதோ வலி விழுந்துட்டாரு, என்னமோ ஆயிருக்கு, சிரமப்பட்டிருக்கிறார், உடம்புல லேசு அடிபட்டுருக்கு. அதை சொல்கிறாரு, நான் பட்ட பாடு அவனுக்கு மட்டும்தான் தெரியுங்கிறார். இப்படியே படுறார். வானதீர்த்தத்தில் குளிச்ச அனுபவம் சொல்கிறார். தேன்பட்ட வாய் வண்டரை வெப்பு மேல் வானதீர்த்தம் அதில். இந்த வானத்தோட சிறப்பு சொல்கிறார். தேன்பட்ட வாய் வண்டரையுங்கிறார். தேனையே சூழ்ச்சி பழகின வண்டை அறைதெல்லாம் ஒலிக்குது. ஏன்னா இப்பவுமே அப்படிதான் இருக்குது. இவர் போன காலத்தில் 1895 1900னா கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சே பார்க்க முடியல. அப்படி தேன்பட்ட வாய் வண்டரை வெற்பு மேல் மலை மேல் வானதீர்த்தம் அதில் ஊன்பட்ட காயந்தனையேங்கிறார். அப்படின்னா ஏதோ வழிகளே ஏதோ இடிச்சுட்டு ஏதோ வழி விழுந்திருக்கிறார். ஊன்பட்ட காயந்தனையே நனைப்பான் உவந்து சென்று நான்பட்ட வாடு உன் திருவுள்ளம் ஒன்றே நனியறியும். எனக்கு கூட யாரும் இல்லை போல தான் பெறுகிறார். அதனால் நான் பட்ட வாடு உன் திருவுள்ளம் ஒன்றே நனியறியும் உன்பட்ட சோதிப்பிறை முடித்தோன் இளம் கோமகனே. நீ கூட பாருங்க, சுவாமியை சொல்லி அவனுடைய மகனேங்கிறார். அதான் நைட் சொல்ல வந்தோன்னா சுவாமி அங்கங்க ஞாபகப்படுத்தி தான் போவார். இவங்க சிவபெருமானை சொல்லலை, அவர் முருகப்பெருமானை மட்டும் சொல்கிறார். சிவபெருமானை ஏற்றுக்கல, அவர் கௌமாரம் நன்னார், ஒன்றும் கிடையாது, தப்பு. நான் இதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் யார் மேலேயும் ஒரு வருத்தம்லாம் இல்லை. முருகனை பாம்பன் சுவாமிகளை அவர் கௌமார பக்தர் என்று சொல்லி தவறுதலாக சொல்லி விடுகிறார். அதை தவறு சொல்லக்கூடாதுங்கிறத வேற ஒன்றும் இல்லை. கௌமாரம் என்பது முருகனை மட்டுமே வைத்து சொல்லக்கூடிய அரசமயத்தில் உண்டு. சித்தாந்த சைவம் அப்படி சொல்ல, 2 பேரையும் ஒன்றா தான் சொல்லுது. முருகன மகேசனம் ஒரு பொருள், காலையில் சொன்ன மாதிரி. ஆனால் இங்கே கூட என்ன சொன்னார் பாருங்க, முருகபெருமான் சொல்றாரு. அவர் எப்படி சொன்னாரு, கூன்பட்ட சோதிப்பிறை முடித்தோன்னார். கூன்பட்ட சோதிப்பிறைன்னா பாதி வளைஞ்சது, முழு பௌர்ணமி இல்லைல்ல, பிறையாத்தான இருக்கு. அதனால கூன்பட்ட சோதிப்பிறை முடித்தோன், அதை வச்சிருக்கிறவன் அவனுடைய இளங்கோமகன்கிறார். இளம்பிள்ளைன்னர், ஏன்னா பெரிய உள்ள ஒன்று இருக்கு வேற. அதனால அப்ப நான் பட்ட பாடு உன் திருவுள்ளம் ஒன்றே நனியறியும் கூன்பட்ட சோதிப்பிறை முடித்தோன் இளங்கோமகன். இதுல நமக்கு ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, இந்த நான் பட்ட பாடு உனக்கு மட்டுமே தெரியும் முருகா அப்படிங்கிறத சொல்றாருன்னா, வெளிப்படையா தெரிஞ்ச செய்தி என்னன்னா, அப்ப வேற யாருக்கும் தெரியலைன்னு தெரியுது. தெரிஞ்சிருந்தா என்ன பாபநாசில் ஒரு உதவி பண்ணார்கள், அவர்கள் என்ன மருத்துவருடன் அழைத்து சென்றார்கள், ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார். அப்படி யாரும் இல்லை. ஏன்னா நான் பட்ட பாடு நினது திருவுள்ளம் ஒன்றே அறியுங்கிறார். இப்போ வேற யாருக்கும் தெரியல, அதனால ஒரு சங்கடப்பட்ட மாதிரி சொல்றார். இது வரலாறு. நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன, நாம் படுகின்ற பாடெல்லாம் அவன் திருவுள்ளம் அறியும். அதனால நாம் என்ன பண்ணலாம், அதை நம்பி இருக்கிறாங்க.
நமக்கு ஏதோ உள்ளத்துல ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க, யார் தெரியும்னாரு சாமி. வாயானை மனத்தானை மனத்துள் என்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் இல்லைங்களா? முடித்தன மனசுல ஒரு சங்கடம் இருக்கு. நம்ம தான் நினைச்சுக்கிறோம் யாருக்குமே தெரியாது இது அப்படின்னு. ஆனா அவனுக்கு தெரியுமா? உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்த அரிதி என்று. அப்புறம் சமயம் உள்குதல்னா மனசுல என்ன நினைக்கிறோமோ அது. உள்குவார் உள்கிற்று எல்லாம், என்னெல்லாம் மனசுல நினைச்சிருக்கிறோமா அது அவ்வளோ அவனுக்கு தெரியுமா? அப்புறம் சமயம் சொல்றாரு. சொல்லி ரொம்ப நகைச்சுவையாக சொல்லுவார். நான் ஒரு கதவை சாத்திக்கிட்டு ரூமுக்குள்ளே உட்காந்து இது எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அவனுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு அப்படின்னு நான் என்னுடைய பேதமையை நினைத்து அப்படி சிரித்தேன். எந்த அளவுக்கு சிரித்தேன்னா என்னுடைய விழா எலும்பு ஒடிஞ்சு போச்சு, அப்படி சிரித்தேன். உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று வெல்கினேன் வெல்கினான் விழாரச் சிரித்திட்டேனே. கள்ளனேன் கள்ளத்தொண்டாய் காலத்தை கழித்து போய் அப்போ சொல்ல கள்ளனாகவே இருந்துட்டேன் இவ்வளவு நாள். கள்ளத்தொண்டுகள் செய்து காலம் வீணாய் போச்சு. ஒரு சாமி எப்படி சொல்கிறாருன்னா 4900 பதியங்கள் எழுதணுமா பாடணும். அவங்கள்ட்ட கேட்டு அவங்க தான் திருமுறையில் அதில் இன்றைக்கி கிடைச்சது எவ்வளவோ 326. ஆனால் அவ்வளோ பதியங்களை கொட்டினவர் உரைப்பில் இருந்தவர் சுவாமியை தவிர வேறு யாரையும். அதனால்தான் சிவஞான சுவாமிகள் பின்னாடி காஞ்சி புராணத்தில் துதி சொல்லும் பொழுது கூட அப்பர் சுவாமிகள் மட்டும்தான் இந்த வார்த்தை போடுவார். இடையரா பேரன்பும் மலைவார் இடையரா பேரன்பும் மலைவார் இணைவிழியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும். சுந்தர் 4 பேருக்கும் துதி சொன்னார், ஒருத்தருக்கு ஒரு பெருமையை சொன்னார். ஆனால் இவருக்கு சொல்லும் பொழுதுதான் என்ன சொல்லிட்டார்? சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருங்குறவும் ஞானம் ஆயிச பெருந்தகை ஞான பாடல் தொடையராச்சு சிவவேட பொலிவளவும் துதித்து வாழ்வான். அப்பர் சுவாமிகளுடைய சிவவேடம் அதையே துதித்து வாழலாம் நம்ம. அப்போ சிவவே அங்கே சொல்லும் பொழுதுதான் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் என்று ஒரு செய்தியெல்லாம் சொல்வார். அந்த உறுதிப்பாடு இல்லை அப்பர் சுவாமி. அவர்தான் அவரு என்ன பாடுறாரு பாருங்க, கள்ளனேன் கள்ளத்தொண்டாய் காலத்தை போக்கி அப்படின்னு சொல்லி உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்து அருவி என்று. அப்போ நமக்கு ஒன்று இருக்கலாம், மனசுல ஒரு கவலை இருந்தால் கவலையை இதுனே வேணாம், கவலையப்பட வேண்டாம். ஏன்னு 2 நாள் இங்கேருந்து என்ன சார் செய்தி எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டுக்கு. பாமன் சாமி எப்படி இருந்தார் 1895 அதாவது வரலாற்று ஆராய்ச்சி மாதிரி வருஷமாக பேசினார். ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுருங்க. சுவாமி இருக்கிறான். நாம் இதுவரைக்கு யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு மன சிரமத்தை கூட, சொல்லலாமா வேணாமன்னு ஒரு கலகத்தில் இருந்த விஷயத்தை கூட அவனுக்கு தெரியும், அவன் பார்த்து சரி பண்ணி கொடுப்பான். இதுதான் சரி. நான் கூட இருக்கிறாங்கிறாங்க. நான் கூட அடிக்கடி நினைக்கிறது உண்டு, சொல்லியிருக்கவும் செய்வேன். இன்னைக்கு உலகத்தில் நம்ம பல உறவுகள் இருக்கிறாங்க. கணவன் மனைவி உறவு இருக்கு, அம்மா பிள்ளை உறவு இருக்கு, அப்பா பிள்ளை உறவு, அது அம்மா பிள்ளை உறவு வேறு, அப்பா பிள்ளை உறவு வேறு. என்ன ஒன்றாலும் நண்பர்கள் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருக்கிறார், கூட வேலை செய்கிறவர் இருக்கிறார். எவ்வளோ உறவுகள் இருக்குது. நீங்கள் பாருங்கள், சில நேரங்களில் அது அனுபவத்தை பெரியவங்களாம் இருக்கிறீங்க. சில நேரங்களில் மனசில் சில நெருடல் வரும் பொழுதே இதை சிலத்தை தான் சொல்கிறேன். பிள்ளைகள்கிட்ட கூட சில விஷயத்தை சொல்ல முடியும். உண்மையா இல்லையா? இங்கே யாருக்கும் பிரச்சனையே இல்லை, அதனால ஜம்முன்னு பார்க்குறாங்க. இந்த பக்கம் இயல்பாக எல்லாருக்கும் உள்ளது. இவங்களுக்கு தான் அவங்க சில விஷயங்களை பிள்ளைகள்கிட்ட கூட சொல்லுவாங்க, சில விஷயங்களை மனைவிட்ட கூட சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருத்தப்படுவாங்க. இப்போ அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் போட்டு அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொண்டு கொடுத்து, அல்லது மனைவி கணவன்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரி இப்போ அவருக்கும் இதில் சொல்யூஷன் கிடையாது, இப்போ நம்ம ஏன் போட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இப்போ போய் ராத்திரி அவரையும் போட்டு இதில் இப்படி உலகத்தில் எல்லாருக்குமே சில விஷயங்களை யார்கிட்ட சொல்லன்னு தெரில. உட்கார்ந்துருக்கிறான் முருகப்பெருமான், போய் பொட்டுங்க வாங்கிக்கிறான் அவ்வளோத்தையும். அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குதான். அவன் எப்போ சொல்லியிருக்கான், போதும் நிறுத்துங்கம்மா, எனக்கே யார்கிட்ட பிரச்சனை இருக்குமா. என்னைக்கா சொல்லியிருக்கேன் பாருங்க.
இப்போ யாராவது போய் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, சார் இந்த மாதிரி என் ஒய்ஃப் சொன்னதே கேட்க மாட்டேங்க சார், அதான் ரொம்ப பிரச்சனை கூட தான் இருந்தது, உங்களுக்காவது ஒன்று எனக்கு 2 எவ்வளோ பிரச்சனை இருக்க போனது அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஒரே ஒரு சிக்கல், பாம்பன் சாமி சொல்லுவான், அவனுக்கு சிக்கல் இருக்கும். முருகப்பெருமான் ஒரு சிக்கல்ல இருக்கிறான்னு பாம்பன் சாமி சொன்னான். என்ன சார் சிக்கல்? இந்த மாதிரி அடியார் கூட்டம்ங்கிற பக்திக்குள்ள சிக்கிக்கிட்டான். என்னமோ சந்ததம் வந்திருப்பவர் பக்தி சாலத்தில் சிக்கிக்கொள்ளும் செந்திரு அன்புடையாய் உமை செல்வ செழும்பொருள். அங்கேயும் பாருங்க, அம்மா சொல்லிதான் கொண்டாரு. அங்கனங்க அம்மா இப்போ ஞாபகப்படுத்தி தான் சார் வராரு. அவரை போய் கௌமாரம் புண்ணாக்கு பேசிட்டு போயிட்டாங்க. உமை செல்வ செழும்பொருளே அந்தர நாயகனே நெல்லை அப்பர் விமான முறை எங்களின் இந்த ஞானத்தை பூர்த்தி செய்ய சந்ததம் வந்திருப்பவர், தினந்தனம் வந்து கூட்டத்தில் சந்ததம் வந்திருப்பவர் பக்தி சாலத்தில் சிக்கிக்கொள்ளணும். முருகன் கோயிலுக்குள்ள போன நம்மளாலே வெளியே வர முடியலையே, முருகனால வெளியே வர முடியுமா? எவ்வளோ கூட்டம் இருப்பாங்க. அந்த பக்தி வெள்ளத்துக்குள்ள சித்திக்கிறாங்க. பக்தி வலையில் படுவோம் காண்கிறேன். யாரு? திருவாசகம் இல்லைங்களா? அதான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாமன் பாடுறாரு திருநெல்வேலி. இப்போ கரெக்டாக திருநெல்வேலி தான் நிற்கும், திருநெல்வேலி தான் பாடுறாரு. அதனால் அங்கே வந்துப்பா இதெல்லாம் செஞ்சுட்டு திருநெல்வேலி கோயிலில் வந்து வழிபாடு செய்கிறார். பாமன் சுவாமிகள் நெல்லையப்பர் கோயிலில் வழிபாடு செய்கிறார். பிரகாரம் வர சுற்றி பிள்ளை விட்டுருவார். ஆறுமலையனார் சந்நிதின்னு முருகன் சொல்லுவார். அவர் சுவாமி எப்பவுமே என்ன பண்ணுவார்னா, சந்நிதியில் சுவாமியை வழிபாடு செய்வார், விமானத்தை வழிபாடு செய்வார். அது வழிபாடு செய்யணும், வழிபாடு செய்வார். நமக்கும் தெரியும், நம்ம நேரம் அவசரத்துக்கு கருதி எப்படியோ வரோம், அவங்க விமானத்தையும் வழிபாடு செய்வோம். நெல்லை அந்த ஆறுமலையனார் சந்நிதியில் விமானத்தை பார்க்குறார். விமானம் வந்து சிதில் அடைஞ்சிருக்கு. இப்போ அது உடனே ஒரு ஆள் விட்டு டக்குன்னு பூசிலாம் பண்ண முடியாது. ஏன்னா கோயில்னா அது முறையாக திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் பண்ணாதான் அது சரியாக வரும். அவனை வச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்படுறாருன்னா இது சீக்கிரம் சரியாகணுமே, சரியாகணும்னு பெரிய வேலை சார், ஏன்னா கும்பாபிஷேகத்தை எடுத்தால் தானே சரியாக வரும். அங்கனையே நின்று உடனே ஒரு பதியம் பாருங்க, திருநெல்வேலி பதியம்னு பேர். பாம்பன் சுவாமிகள் அடியார்கள் எல்லாருக்கும் எப்படி சண்முக கோஷம் பகைவர்கள் தெரியுமோ, அது மாதிரி திருநெல்வேலி பதியம் தெரியும். சீருடை ஆரியனே என்னை சேர அணைப்பவனே, ஏருடை நாளவன் நேர்த்து பராபரனே, ஆருடை வேலவனே, நெல்லை அப்பர் விமான முறை நாடுடை உமையனே, என்ற நாட்டத்தை பூர்த்தி செய்ய. இது சரியாகணும், அதுதான் என்னுடைய வேண்டுகோள், அதை நீ பூர்த்தி செய். அது சங்கையில் உங்குகளை தரும் சாத்திய எந்தைவரான் இந்தியனை உய்வித்தவர் உணையன்று எவருளரால் அங்கிய மேனியனே, நெல்லை அப்பர் விமான முறை பங்கமிலாய் எனது வழிபாட்டினை பூர்த்தி செய்ய. இப்படியே ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து அதை அவன் வந்து அப்படியே வந்து வழிபாடை வந்து செய்கிறார். இது என்ன வேடிக்கைன்னா, அது நடந்து ஓர் ஆண்டுக்குள் கும்பாபிஷேகம் வேலை எடுத்து சரி செய்யப்பட்டார். இன்றைக்கும் பாம்பன் சுவாமிகளை வழிபாடு செய்யக்கூடிய பாம்பன் சுவாமி பக்தர்கள் இந்த பதிகத்தை ஒரு வேண்டுகோள் பதிகம்னு வச்சுருக்கிறார். ஏதோ ஒன்று வீட்டில் பொண்ணு கல்யாணம் இருக்கணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், ஏதோ நம்மளுக்கு தேவை நடக்குன்னா திருநெல்வேலி பதிகத்தை படித்தா கிடைக்கும்னு நம்புது. ஏன்னா அந்த பதிகத்தை அப்படியே சொல்லும், இந்த நாட்டத்தை பூர்த்தி செய்ய, இந்த ஞானத்தை பூர்த்தி செய்ய, இந்த புத்தியை பூர்த்தி செய்ய, அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே வரார். அப்படி அந்த பதிகம் பாடினது இப்போ திருநெல்வேலி பதிகத்தில் தான். சீருடை ஆரியனை என்னை சேர அணைப்பவனே, ஏருடை வானவர்கள் நிதம் ஏத்தும் பராபரனே. வானவர்கள் நிதம் பெருமானை வழிபாடு செய்கிறாங்களா, முருகப்பெருமான். அதனால் வானவர்கள் நிதம் ஏத்தும் பரான ஆருடை வேலையவனே, நெல்லை அப்பர் விமான முறை நாருடை வேலைவனே, என்ற நாட்டத்தை பூர்த்தி செய்ய அப்படின்னு வந்து சொல்லி திருநெல்வேலியில் பாடுறார். பாடிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி திரும்ப சிதம்பரம் வர, அங்கே தான் குசவம்பேட்டைக்கே தான் வர. அங்கே வந்து குசவம்பேட்டையில் வந்து இருக்கும் பொழுது அங்கே ஒரு அற்புத நிகழ்வு நடக்குது. அவருடைய கனவுல ஒரு அரச மரத்திலிருந்து ஒரு இளைஞர் கீழே குதிக்கிறார். குதிச்சது மட்டும் இல்லை, அந்த இளைஞன் சொன்னானா, நீ என்னை வணங்குன்னு. சரிங்களா? இவர் முருகப்பெருமான தேவனை இவனை வணங்க மாட்டேன். அதனால் வந்து இவர் என்ன பண்ணார், அவனை என்னை வணங்கி என்னை இளைஞர் உரைத்தனார். அதுக்கப்புறம் தான் வந்து இவர் வந்து வேல் முதலிய அடையாளம் இல்லை, அதனால் இவரை வணங்க மனம் ஒப்பவில்லை. வேல் முதலிய அடையாளம் இல்லைன்னா முருகப்பெருமான் மாதிரி தெரில. அவன் என்ன மீண்டும் என்னை வணங்கு என்றான். வணங்கினான். தமது கமண்டலத்தில் உள்ள நீரை எடுத்து இவர் தலையில் தெளித்து எழுக என்றார். தூங்கிட்டு இருந்தார்.
கனவுல நடக்கே முடிஞ்ச தலையில் தண்ணி. அதை என்றார், நீ சென்னை செல்க என்று கட்டளையிட்டு மறைந்தனர். திரும்ப சென்னை கிளம்புறது. முதல்லோட சென்னைக்கு வந்துட்டு அது பரிமளம் அம்மையாருக்கு உபதேசம் செய்ததுக்கு வந்த மாதிரியே நடந்து வந்துட்டு திரும்ப வந்துட்டார். இப்போ திரும்ப சிதம்பரத்தில் இருந்து கனவுல ஒரு இளைஞனா வந்து கமண்ட என்னை வணங்குன்னு சொல்லி கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து தெளித்து அதில் எந்திரிக்கிறார். எந்திரிச்சோன்னா அப்போ நின்றுக்கிறான். நீ சென்னை செல்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சான். உடனே கிளம்பி சென்னைக்கு வரார். சென்னையில் அப்போ தான் முதலே அப்படிதான் 41 வைத்தியநாதன் முதல் தெரு ஜார்ஜ் டவுன். இதுதான் அட்ரஸ். யார் பரிமளம் விட்டு அட்ரஸ் அங்கே தான் வந்தார் முதல்ல. திரும்ப அங்கே தான் வரார். அங்கே வராரு. திருவொற்றியூருக்கு போகிறாரு, வணங்குறாரு. மாசிலாமணியை போய் வணங்குறாரு. திருமலை வாங்கினார். குகபரர் வாழ்ந்தார். வந்து அந்த பகுதியெல்லாம் வழிபாடு செய்தார். இப்படி வழிபாடு செய்கின்ற அப்படி சென்னையில் இருக்கும் பொழுது இதில் என்ன ரொம்ப அதாவது செய்தி, அதாவது இப்போ வந்து இப்போ வர்ற செய்தி என்னென்னா அவங்க அம்மா காலமாக இருக்காங்க. அந்த அம்மா காலமாக இருக்கும்போது இன்னொரு செய்தி வந்து என்னென்னா இவருடைய அண்ணன் அவர் வந்து காலமாட்டார். அண்ணன் காலமான உடனே அவங்க அம்மாவுக்கு இவர் மேலே ரொம்ப வருத்தம். என்னென்னா அவங்களுக்கு அது தெரியலை பாவம். இவன் என்னமோ அந்த ஜாமி அது இதுன்னு போய் அந்த ஜாமி தான் பண்ணிட்டான். அவங்களுக்கு என்னென்னா வீடு காரணம்னு ஒன்றும் இல்லாமல் இங்கே இல்லாமல் இவனுமா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எங்கேயோ போய் இப்போ கடைசியில் பாரு நான் இன்னொரு பிள்ளையை இழந்துட்டேன் இவனால் அப்படின்னு கொஞ்சம் நாள் வருத்தமா. இவர் துறவு மேற்கொண்டு வந்தாச்சு. இவருக்கு அந்த செய்தியும் தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி வந்து அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க, உங்களால் தான் அண்ணன் இறந்து போயிட்டாருன்னு. இப்போ இவருக்கு ஆனால் இவர்கிட்ட போய் அம்மாட்ட போய் இதை சொல்லி ஏன்னா போக முடியாது. திரும்ப துறவில் இருக்கிறார். பெருமாண்ட வணங்கினா என்ன ஆச்சரியம் சார். இவர் பெருமாண்ட வணங்குற அவங்க அண்ணன் அவங்க அம்மா கனவுல வந்து தம்பி செய்த வழிபாட்டினாலே மேலே நான் இன்னைக்கு சிறப்பாக இருக்கிறேன் அம்மான்னு சொல்லிட்டு போனான். காலையில் சொன்ன மாதிரி பாமன் சுவாமிகளுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க முருகன் விளையாடிட்டு இருந்திருக்கிறான். அதான் நான் காலையில் எவ்வளவு நிகழ்ச்சிகள் பாருங்க. இவர் வந்து முருகன் வழிபாடு செய்கிறார். இந்த மாதிரி அம்மா வருத்தப்படுறாங்கன்னு செய்தி வந்தது அப்படின்னு வருத்தப்படுறாரு. அவ்வளோதான். என்ன பண்ணாங்க அவங்க அண்ணனே அம்மாவுடைய கனவில் வந்து வந்தது மட்டும் இல்லைம்மா அண்ணெல்லாம் ஒன்று காரணமாக எனக்கு வயசாச்சு நான் வயசான அம்மா நீ அப்படிலாம் சொல்லல. அண்ணன் செய்த வழிபாட்டு தம்பி செய்த வழிபாட்டினால மேலுலகத்தில் நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறேம்மா அப்படின்னு வந்து அப்படின்னு வந்து அப்போ அம்மா வந்து மனசாந்தி ஆகிட்டாங்க. சரி நல்லா இருக்கும். இப்போ அம்மா காலமாயிட்டாங்க. இது வந்து அந்த செய்தி வருது. சகோதரர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அவங்க கொண்டு அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய அவர் போகலை அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டார். சென்னையில் இருந்த பொழுது தான் பக்தவச்சலம் முதலியார்னு அவருக்கு இவருடைய சீடராக வரார். அவருக்கு உபதேசம் செய்கிறார். அந்த பக்தவச்சலம் முதலியாரை இவற்றை கொண்டு அறிமுகப்படுத்தினது யாருன்னா அந்த குமாரானந்த அம்மையார். பரிமளாமையார் மூலம் சொன்னானே அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப அதாவது சொல்கிறார். அதனால் பின்னர் வந்து என்ன பண்ணுறாரு, காசி யாத்திரை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பக்தவச்சலம் முதலியாருக்கு காவியும் கொடுக்குறார். குமாரானந்த முதலியார் காவி கொடுத்தாச்சு இந்த அம்மாவுக்கு. அதே மாதிரி அடுத்ததில் பக்தவச்சலம் முதலியாருக்கும் காவி கொடுக்குறார். 1900 அங்கேருந்து சில பதியங்கள் வந்து பாடுறார். வரிசையாக பாடுறாரு. அருமையாக நூலில் சொல்கிறாங்க. ஆவணி மாதம் 21ஆம் தேதி 1900 அதில் ஆவணி 21 திருப்போரூர் திருப்பதி. ஆவணி 28 திரு தணிகைமலை திருப்பதி. மறுநாள் 29 மயிலை மலை பதியும். மறுநாள் 30 தென்காட்டு திருப்பதி திருச்செங்காட்டு திருப்பதி. புரட்டாசி 3ஆம் தேதி கழுகுமலை பாதி கந்தகிரி பாதி. புரட்டாசி 8 திரு உடுப்பை திருப்பதி. இப்படி பாடியிருக்கிறார். அதாவது பாட்டா வரிசையாக வந்து இது பண்ணி ஒழிஞ்சிருக்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் அப்படி பாட்டுன்னா ஏற்கனவே பாடுகின்ற ஆற்றல் முருகப்பெருமான் கூட இருக்கிறார். இப்போ துறவு வேற வந்தாச்சு. அதனால் சுவாமி நினைக்கிறத தவிர வேறு என்ன அவங்களுக்கு அதெல்லாம் பாட்டாக தான் வந்திருக்கு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, காசி யாத்திரை போகிறார்.